எல்லாரும் உங்கள குற்றப்படுத்துகிறாங்களா? நீங்கள் சொல்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை நேசிக்கலைன்னு உங்களுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை எல்லாரும் உதாசீனமாக உதறி தள்ளுறாங்களா? உங்களுக்கு அன்பு வேணும்னு அன்புக்காக நீங்கள் ஏங்குகிற ஒரு நபரா? அப்படி இருக்கலாம். நீங்கள் உங்களை நிறைய பேர் உடைச்சிருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கலாம். பலவீனம்ன்றப்போ உங்களை மனதளவில் பலவீனமாக இருக்கலாம், உடலளவில் நீங்கள் பலவீனமாக இருக்கலாம். அந்த பலவீனத்தையே அவங்க பெருசாக காட்டி உங்கள் பலவீனத்தை வச்சே நீ ஒரு பலவீனமானவன், உனக்கு இது வராது அது வராதுன்னு சொல்லி உங்களை ரொம்ப தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குறாங்களா? நீங்கள் அதனால் தாழ்வு மனப்பான்மையில் பாதிக்கப்படுறீங்களா? உங்களுக்கு பெரிய படிப்பு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய திறமை இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப பெரிய ஆளுங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் இருக்கலாம். அப்புறம் இந்த மாதிரியாக இருக்கும்போது எனக்கு ஒரு டேலண்ட்டும் இல்லை, ஒரு தாளந்தும் இல்லை, நான் ஒரு வேஸ்ட்டு, நான் எதுக்கு இருக்கணும், எனக்கு இது கூட செய்ய தெரில, என் ஏஜில் இருக்கவங்களாம் இதெல்லாம் செய்கிறாங்க, பட் என்னால் அதை செய்ய முடியலை. ஆனால் இதெல்லாம் சொல்கிறாங்க, இப்படி இருந்தால் இந்த வயசில் இந்த பிள்ளை இப்படி தான் இருக்கணும், இந்த நீ பையனா இப்படி இருக்கணும், உனக்கு இதெல்லாம் இல்லை, எல்லோரும் எப்படி இருக்காங்க பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க கம்பேர் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்களா? உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாயிட்டே இருக்கா? இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் யோசிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு தவறான எண்ணங்கள் உங்கள் இதயத்துக்குள்ளே வரலாம். சரி, நம்ம தான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே எல்லாருமே, நம்ம எதுக்குமே தகுதி இல்லை, எதுக்குமே லாய்க்கில்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, நம்ம அப்புறம் எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும், வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம யாருமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு தவறான எண்ணங்கள்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு வேளை வந்தால் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. இப்படிலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நிச்சயமாக இதெல்லாம் உங்கள் மனசை உடைச்சிருக்கும், பாதிச்சிருக்கும், எல்லாமே உண்மைதான். ஏன்னா இந்த சூழ்நிலை வழியாக நானும் கடந்து போயிருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் நான் பாஸ்டர் ரீனுகுமார் அவங்களுடைய இந்த பாட்டை நான் கேட்டேன். அதாவது இது யார் என்னை குற்றப்படுத்தினாலும் சொல்லிட்டு அந்த பாட்டு அதை அவங்க சர்மனில் இதை ஒரு பாடினாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் 2 வருஷம் கழித்து நான் இப்போ ஆண்டவருக்குள்ள நல்லா திரும்பியும் மறுபடியும் நான் கட்டப்பட்ட பிறகு அந்த பாடல் ரிலீஸ் ஆகுது, சகாயரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்கும்பொழுது நான் நிச்சயமாக இது யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை நான் போடவே செய்கிறேன். ஸோ ஏசப்பா இருக்காங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாகவே இல்லை. தேவன் அந்த மாதிரியான சூழ்நிலை கடந்து போன என்னை இன்னைக்கு உயர்த்தி எல்லார் முன்னாடியும் மேன்மையாக வச்சுருக்காரு. அதே மாதிரி உங்களையும் நிச்சயமாக மேன்மையாக வைப்பார். சரியா? அதனால் எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் தாழ்வு மனப்படாதீங்க. தேவன் அவங்க மேலே வச்சுருக்க அன்பை அவருக்கு குறையவே குறையாது. அவர் உங்களை மகனே மகளேன்னு தான் கூப்பிடுறாரு. நீங்கள் அவர்கிட்ட குற்ற உணர்ச்சி பட்டுட்டு உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் மிகவும் அழகான தேவன், அன்பான தேவன். அவர் உங்களுக்கு உங்களை மீறுதல்கள் உங்கள் எல்லாத்தையும் அவர் மன்னிச்சிருவார். ஸோ உங்களுக்கு எதுவுமே நினைக்காதீங்க, அவர் அன்பு மட்டும் உங்களுக்கு போதுங்க. சரியா?